அன்பான நேயர்களே, கொதிக்கின்ற நீரில் முதலில் நாம் ஏலக்காய் 10 கிராம் இட வேண்டும். அடுத்ததாக வால்மிளகு 10 கிராம், அதிமதுரம் 10 கிராம், கற்கண்டு 10 கிராம், அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் சேர்த்து நமக்கு ஏலக்காய் தீநீர் தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நமது பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் சித்தர்களின் குறிப்பு எவ்வாறு உள்ளதோ அதன்படியே நாம் மருந்து பொருட்களை சேர்க்க வேண்டும். உதாரணத்திற்கு கற்கண்டு சேர்க்க வேண்டும் என்றால் கற்கண்டை மட்டுமே சேர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக சர்க்கரை சேர்க்கக்கூடாது. வேண்டுமென்றால் பனன் சர்க்கரை அல்லது பனன் கற்கண்டை சேர்த்து கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இப்பொழுது நமக்கு தீநீர் தயாராகிவிட்டது. இந்த தீநீரை அட்ட குன்மம் என்று சொல்லக்கூடிய 8 வகையான வயிற்று வலிகள் உள்ளவர்கள் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தீநீரை தயாரித்து காலை வேளையில் வெறும் வயிற்றில் மலஜலங்கள் கழித்துவிட்டு சுமார் 20 முதல் 30 மில்லி அளவிற்கு 6 நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் படிப்படியாக வயிற்று வலியில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் நோயில்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். வலிகளும் உடனடியாக தீர்ந்துவிடும். கண்டிப்பாக 6 நாட்களுக்கு மேல் இந்த தீநீரை பருக வேண்டாம். ஒரு சிலருக்கு 4 நாட்களில் இந்த தீநீரின் பயனால் வயிற்று வலி சரியாகிவிட்டால் அவர்கள் தீநீர் குடிப்பதை நிறுத்திவிடலாம். கண்டிப்பாக 6 நாட்களுக்கு மேல் குடிக்க வேண்டாம். அன்பான நேயர்களே, மிகவும் அற்புதமான அதீத மருத்துவ குணம் வாய்ந்த இந்த ஏலக்காய் தீநீர் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுகின்றது. எளிமையாக தயாரிக்கக்கூடிய இந்த தீநீரை நோய் உடையவர்கள் தாராளமாக பருகலாம். நோய் அற்றவர்களுக்கும் இந்த தீநீரினுடைய மருத்துவ குணத்தை பரிந்துரை செய்யலாம். நோய் உடையவர்கள் இந்த தீநீரை பருகி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.